வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தமிழரசி. நம்ம வீட்டில் என்ன இருக்குது பாருங்கள். இது வந்து கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை. இது என்னன்னா கொள்ளு பார்த்துருப்பீங்களே, கொள்ளு. இதை ரெண்டையும் ஒரு கைப்பிடி அளவு ஊற வச்சுருக்கிறேன். பார்த்தீங்களா, கொள்ளும் கொண்டக்கடலையும் பகல் முச்சூரும் ஊறுவாங்க. நைட்டில் நல்லா வடிகட்டிட்டு, நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு அந்த ஹாட் பேக்கில் போட்டு நல்லா டைட்டாக நைட்டு மூடி வச்சுடுவேன். காலையில் என்ன நடக்குதுன்னு நான் பார்க்குறேன். கொள்ளு காலையில் ஊற வச்சேன்னா 12 ஹவர் ஆயிடுச்சு. இதை வடிகட்டிடுவோம். வடிகட்டி சுத்தமாக வடிகட்டிட்டு இதை ஹாட் பேக்கில் போட்டு நம்ம மூடி வச்சுடுவோம். காலையில் இதை எடுத்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுதான் காலையில் நம்ம சுண்டலுக்கு. தண்ணி இல்லைம்மா, தண்ணி கொஞ்சம் கூட வேண்டாம். அப்போ தான் முளைச்சி வர்றதுக்கு நல்லாயிருக்கும். தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டேன். இதை வந்து நல்லா டைட்டாக மூடி வச்சுடுவோம். காலையில் ஓப்பன் பண்ணி நேற்று நைட்டு கொண்டக்கடலையும் கொல்லியும் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ எவ்வளோ முளை கட்டினேன். இன்னைக்கு சுண்டல் தான். அப்பா சூப்பராக முளைச்சிருக்கு பாருங்க. சூப்பர் 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 சூப்பர். இந்த பாருங்க, முளை கட்டியாச்சு. இதில் எந்த கெமிக்கலும் கிடையாதுப்பா. அதனால இதை நம்ம தாராளமாக கொள்ளும் கொண்டக்கடலையும் வீட்லேயே முளை கட்டியாச்சு. இதேமாரி நீங்களும் செஞ்சு இது சாப்பிடுங்க. இது வந்து அவிச்சு சாப்பிடலாம். இது அப்படியே வந்து வெறுசாவும் நல்லா டேஸ்டாக இருக்கும்ப்பா. முளை கட்டினது அவ்வளோ டேஸ்ட்டு. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இதை ஊற வச்சாச்சு. ஊற வச்சு அதை அப்படியே தண்ணியை சுத்தமாக இருத்துட்டு நம்ம இந்த ஹாட் பேக்கில் போட்டு மூடி வச்சாச்சு. காலையில் பார்த்தா இப்படி இருக்குது. நான் வந்து இதை வெறுசாக சாப்பிட்ருவேன். ஆனால் பசங்க சாப்பிடாதுவோ. அதனால் பசங்களுக்கு ஒரே ஒரு ஒரு விசில் வச்சுட்டு அதுகளுக்கு சுண்டலாக கொடுத்துருவேன். நான் ப்ளெயினாக சாப்பிட்ருவேன். இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பெரியவங்களாம் இதை ப்ளெயினாக சாப்பிட்றலாம். குழந்தைகளுக்கு மட்டும் லைட்டாக அவிச்சு கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் செய்கிற மெத்தட் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா ஆரோக்கியமான சாப்பாடு. பாய்.